ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரீம் ஹோமோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவும் தான். ஏன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க அங்கே தான் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது போக உங்கள் அண்ணாவும் ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்கள் யாராவது இப்போ புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லை கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாலக்கால் போட்ட இதுலேருந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் போட்டது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பில்லர் ஒர்க்கு, வால் வந்து எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து போயிட்டுருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேர் டவுட் கேட்டாங்க. இப்போ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்த மாதிரி போகலாம், ஆர்கிடெக்ட் வச்சு பண்ணலாமா இல்லை இன்ஜினியர்ஸ் மூலமாவா, இல்லை வந்து லேபர்ஸ் நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்து லேபர் கான்ட்ராக்ட் மாதிரி மேஸ்திரி வச்சு பேசலாமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி பட்ஜெட் வந்து வேரி ஆகும். இப்போ நாங்கள் வந்து ஆர்கிடெக்ட் போகலை. நான் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும்னு ஒரு டிசைன் பண்ணி பேப்பரில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்டேன். அதை வந்து சிவில் இன்ஜினியர் வந்து அவர் பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி மேஸ்திரி ஒர்க்கர்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து செஞ்சோம். ஏன்னா நம்ம பிஸ்னஸும் பார்க்கணும், டெய்லி வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்படி சூஸ் பண்ணோம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் கூட போய்க்கலாம். இல்லை பட்ஜெட் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னா ஆர்கிடெக்ட் வச்சு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எப்படி இமேஜ் காமிக்கிறாங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீடோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து 2 பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், ஹால் இதெல்லாம் இருக்கும். டியூப்ளெக்ஸ் டைப்பு, கீழே வந்து ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாகவே வந்து ட்ரீமு. ஸோ அது வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணினோம். சில பேர் கேட்டிருந்தீங்க, பழைய வீடு என்னாச்சு, வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டிங்களா, ஓல்டு ஹவுஸ் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மைதான், நாங்களுமே மிஸ் பண்ணுறோம் தான். பட் அதை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டோம். அது ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா மேலே அப்பார்ட்மெண்ட் டைப்பில் ரெண்ட்டுக்கு விடுற மாதிரியும் கீழேயும் வந்து ஃப்யூச்சரில் ரெண்ட்டுக்கு விட்டுட்டு நம்ம ட்ரீம் ஹவுஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அது வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அன்னைக்கு பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து வீடை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் மேலமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லேண்ட் மட்டும் முதல்ல வாங்கி போட்டிருந்து அதுக்கப்புறமா வந்து வீடு பிளான் பண்ணிட்டோம். அந்த வீடியோ யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். நான் அடிக்கடி அங்கே போவேன். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆல்ரெடி விலாகில் சொன்ன மாதிரி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம், பெரிய விஷயமும் கூட. ஏன்னா கல்யாணம் பண்ணுறதை விட கஷ்டம் ஒரு வீட்டை வந்து கட்டி நம்ம முடித்து புண்ணியாஜனம் பண்ணி வந்து உட்கார்றது. ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஏன் வீடியோ போடலை அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு ரீசன். ஏன்னா எனக்கு 3 ரீசன் வந்து இருக்குது, எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. தம்பிக்கு 2.5 வயசு தான் இருந்தது. அப்புறம் ஸ்ரீக்கு உடம்பு முடியாமல் அவளை ஹாஸ்டலில் இருந்து நான் டே ஸ்கொயராக மாற்றி அங்கே நாமக்கல்லில் வீடு எடுத்து தனியாக நான் வந்து அவளை பார்த்துக்கிட்டு அங்கே இருந்தேன். இங்கே அண்ணா வந்து வீட்டையும் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தார். அது போக நான் அங்கேருந்து டெய்லி பஸ் ஏறி இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தேன். என்னால் வீடியோ பற்றி நினச்சி கூட பார்க்க முடியல. ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் தான் இருந்தேன்னு சொல்லணும். சொல்லப்போனால் ஒரு ஸ்டேஜில் ஆன்டி டிப்ரெஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு எனக்கு. கம்மிங் டு த வீடியோ, இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காங்க்ரீட் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்த கிளிப்பிங் தான். நாங்கள் பாலக்கால் போட்ட அன்னைக்கே வந்து போர் போட்டோம். போர் போட்டு ஈவினிங் வரைக்கும் தண்ணி வரல. அப்புறம் ஈவினிங்க்கு மேலே தான் கடைசியாக பைப் இறக்கும் போது தான் வந்து தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஸ்திவாரம் பில்லர்லாம் வந்து போட்டு வசி அப்படின்னு சொல்லுவாங்க, பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து நடக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வால் வந்து கட்டிட்டு நமக்கு வந்து காங்கிரீட்டுக்கு ரெடி பண்ணிவிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நிலவுக்கால் பூஜை அன்னைக்கு எடுத்த கிளிப்பிங்ஸு. எனக்கு வந்து 2 பக்கம் வந்து விண்டோ இருக்கிற மாதிரி கேட்டிருந்தேன். மேலே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியும் கீழே வந்து ஃபிக்ஸடாக கிளாஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். வீடு கட்டும் போது நம்ம என்ன தான் ப்ரீ பிளான் பண்ணி ஃபினான்ஷியலாக ரெடி பண்ணி வச்சுருந்தா கூட நம்ம போட்ட எஸ்டிமேஷனுக்கு மேலே ஜாஸ்தி தான் ஆக செய்யும். ஸோ அதுக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இது இல்லாமல் நிறையா நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தேவையா, இவ்வளோ பெரிய வீடு தேவையா, மெயின்டைன் பண்ண முடியுமா, இன்னும் நிறையாவே வந்து சொல்லிகிட்டே போகலாம். அந்த காலத்துலலாம் வீடு கட்டுறாங்க அப்படின்னா
சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஊரே சேர்ந்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. பட் இப்போ வந்து அப்படி இல்ல. பாசிட்டிவிட்டி விட நெகட்டிவிட்டி தான் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிட்டிருக்கு. ஸோ அதனால என்னோட அனுபவ டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பத்திரிக்கை வைக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சா போதும்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க எல்லாருமே என்னோட ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனால ஷேர் பண்றேன். ஏன்னா இந்த வீடு நாங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள இது வந்து எங்களுக்கு நெறையா விஷயம் கத்துக் குடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். கான்கிரீட் போட்டதும் ஒரு 15 to 20 டேஸ் வந்து தண்ணியில ஊற விட்டு இந்த க்யூரிங் பீரியட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து முட்டு பிரிக்கிறது இதெல்லாமே. இப்ப பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து காம்பவுண்ட் வால் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. எனக்கு வந்து வீடு பில்டப் ஏரியாவை விட காலி இடம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறையா வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லான் அப்புறம் வந்து பிளான்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி. ஸோ சுற்றியும் வந்து செட்பேக் ஏரியா சந்து மாதிரி வந்து விட்டுருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு பார்ட் ஹைரூஃப் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஹால், இது ஒரு பெட்ரூம். இதுலேருந்து ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு மேலே ஏறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு. அண்ட் இது ஒரு பெட்ரூம். ஸோ கீழே வந்து 2 பெட்ரூம். இதே மேலே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சேம் சைஸில் மேலே 2 பெட்ரூம். அதுக்கடுத்ததான் நமக்கு வந்து பூச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து கையோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடம் என்னோட ஃபேவரட் இடம்னு சொல்லலாம். என்னது இப்படி பார்க்குறீங்க? எங்கே விளையாடிட்டு இருக்கீங்க? ஜெய்குட்டி எங்கே விளையாடுறாங்க? இரு 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 உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. இந்த 4 தூணை சுற்றி எனக்கு வந்து உட்காரதுக்கு திண்ணை மாதிரி வேணும், நல்லா சாஞ்சு உட்காரதுக்கு, விளையாடுறதுக்கு, புக்ஸ் படிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் டைனிங் ஸ்பேஸ் ஓடிஎஸ்ன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும்போது கவர் பண்ணது. வாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாழமோ, மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள், குயிலோசையின் பரிபாஷைகள், அதிகாலையின் வரவேற்புகள், புத்தம் புது காலை பொன்னிறவேலை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். அடுத்ததாக கிச்சன் டைல் ஒர்க்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு வீடு முடிஞ்சோடனே நமக்கு ஓப்பன் டு ஸ்கை ஸ்பேஸ் இருக்கும், பால்கனி மாதிரி. அங்கே இருக்கிற ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஷெட் மாதிரி போட்டு கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா பர்கோலான்னு சொல்லுவோம். பர்கோலா டிசைன் கொடுத்து இங்கே வந்து சிட்டிங் ஸ்பேஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறமா அண்ணா வந்து சில விஷயங்கள் டிப்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவார். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். ஒன்றும் இல்லை, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே அந்த ஒரு ட்ரீம் இருக்கும். நம்மளும் இப்போ வாசி வீடு கட்டிட மாட்டோமா, அதுக்குண்டான ஏர்னிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருப்போம். நான் சொல்கிறது அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான நாலேஜஸை கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1500 அல்லது 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 1800 2000 வரைக்கும் செலவாகுதுன்னா ஒரு 40 lakhs. அப்போது நம்ம அதுக்கு வந்து எத்தனை ஃப்ளோர் பண்ண போகிறோம், எத்தனை இடங்கள் பண்ண போகிறோம், கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட கூட நீங்கள் ஐடியா கேட்கலாம், யூடியூப்ஸ் பார்க்கலாம், புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். பட் முடிவு உங்களுதாக இருக்கணும். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரீமை எதையும் நீங்கள் தகர்த்துக்க வேண்டாம். வாஸ்து பிரகாரம் இருக்கா அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா முடிவு டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கங்க. ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடு கட்டுறப்போ நம்மளுடைய பட்ஜெட் இருக்குது இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை ஒரு 60 to 70% நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுக்கு ஒரு கடனோ லோனோ அந்த மாதிரி போங்க. மிக முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, தயவு செய்து சொந்தக்காரங்கிட்ட கடன் வாங்கி மட்டும் வீடு கட்டிடாதீங்க. ஏன்னு கேட்டால் வீடு கட்ட ஆரம்பிக்கிறப்ப இந்த நீ வச்சுக்கன்னு கொடுப்பாங்க. வீடு ஃபினிஷிங் ஆகிறப்ப எனக்கு கொடுன்னு பிடுங்குவாங்க. அது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துரும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடன் கொடுக்கறத விட கடன் வாங்கிறது, இன்னார்கிட்ட தான் கடன் வாங்கணுன்ட்டு இருக்குது, அது தெரிஞ்சு வாங்கணும். பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. அதோட முக்கியமானது யார்கிட்ட நம்ம கடன் வாங்குறது, நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களா எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கடன் வாங்குறது அது மிக முக்கியமான விஷயமா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு வீடு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரி,
ப்ளஸ் வந்து மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வர்றப்போ டைல்ஸ் ஒட்டுறது, ஒயரிங் ஒர்க்கர்ஸு, அதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்கர்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய பிரித்து இருக்குது. பட் நம்ம எல்லாம் ஓவராலாக எல்லாத்த பற்றியும் ஒரு சர்வே எடுத்து ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டு டோட்டலாக எவ்வளோ வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கையில் இருக்கிற இருப்பு எவ்வளோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கலாம். ரெண்டாவது அது ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம கையில் இருக்கா அப்படிங்கிறத சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. அதே மாதிரி அந்த கடன் வாங்கிட்டாலும் திருப்பி கட்டுறதுக்கு உண்டான அதர் இன்கம் சோர்சஸ் இருக்குதா, என்னென்ன மாதிரிலாம் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணி செய்யுங்க. வாழ்களுடன் கண்டிப்பாக நல்லதே நடக்கும், செய்ய முடியும் உங்களால். இன்னும் நிறையா டிப்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் 2 பேருமே ஷேர் பண்ணுறோம். ஹாய் கிருஷ் கதிர். சான்ஸ் இல்லை போய் என் அத்தை மகன் அவன் சொன்னதாக நடந்துச்சு. ஏன்னா நான் திரும்ப வருவேன்னு நினைக்கல, ஸோ நான் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த vlog நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பாய், வாழ்க வளமுடன்.